நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப் டைம்ஸில் போயிட்டுருக்கு. எப்படி உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறது, அட்லீஸ்ட் பணத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். 6ஆம் தேதி டிசம்பர் அன்றைக்கி உங்களை பார்க்குறேன். கீழே லிங்க் இருக்குது, டிக்கெட் வாங்குங்க. வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி டே. மார்க்கெட்டு 300 பாயிண்ட் கிட்ட ப்ளஸில் இருக்குது. க்ளோசிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. 2:45 மணி. அதே சமயத்தில் தங்கம் விலை வந்து கில்லி மாதிரி ஏறி 11,800 போயிருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கம் கில்லி மாதிரி ஏறிட்டுருக்கு. திரும்பி என்ன டிசம்பரில் ரேட் கட் பண்ணுவார்னு சில கும்பல் சொல்லுறதுனால ஏறி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றமும் முக்கியம் இல்லை, ஒரு 400 இறங்கினாலும் கவலைப்படுறதுக்கு இல்லை. இந்த ரேஞ்சிலே இருந்தால் போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஜாஸ்தி ஏறிடுச்சு இந்த வருஷத்துக்கு. எல்லாம் குசியாக இருக்கும்போது ஒரு கருப்பு புள்ளியை வச்சோன்னா திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. ஒரு கருப்பு புள்ளியை வச்சுருவோம். சாஃப்ட் பேங்க்கு அக்டோபர்லேயே மட்டும் 40% புட்டுன்னு விழுந்துருச்சு. அக்டோபர் நவம்பரில் 40% டவுன். சாஃப்ட் பேங்க் மாதிரி பெரிய கம்பெனி $100 விற்றுன்ற இடத்துல நான் $60 விற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய பெட் ஏஐ தான். சிஐயோட வேல்யூவேஷன் குறைஞ்சிடுச்சு. சிஐயோட வேல்யூவேஷன் குறைஞ்சதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, பிங்கோட இன்டெகிரேட் பண்ணால் கூட மார்க்கெட் சர்ச்சுக்கு யாரும் சாட்ஜிபிடியை பார்க்க வரல. கூகுள் கில்லி மாதிரி என்ன பண்ணிட்டான்னா, இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் ஏஐ ஓவர்வியூ முதல்ல கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஜெமினி 3.0 கொடுத்துட்டான். ஜெமினி 3.8 அப்படி 2 பிச்சில் வந்து டும்முன்னு ஒரு 6 தூக்குற மாதிரி தூக்கிடுச்சு. அதே சமயத்தில் பனானா அப்படின்னு ஒன்றை போட்டு அதை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டான். ஆல்ரெடி கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 காரணம். இதோட தவிர என்னென்னா, ஒரு 1 மில்லியன் சிப்ஸு அந்த டிபியூங்கிற சிப்ஸை இவன் ஆந்த்ரோபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபேஸ்புக் கூட க்யூவில் வந்து, அண்ணா பாதி விலையில் கொடுக்குறீங்களே, என்ன அந்த ஆந்த்ரோபிக்கு மட்டும் கொடுக்குறீங்களாமே, மெட்டாக்கும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அதனால் என்விடியா ஸ்டாக்கும் பொத்துன்னு விழுந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்லீப்பிங் ஜெயிண்ட்டாக இருந்த கூகுள் திரும்பி முழிச்சிக்கிட்டு ஏந்து நிற்கிறது அப்படின்னு ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது. இதை நம்ம முன்னாடியே நம்ம ட்ரேடர் ஆளுங்கள்லாம் சொன்னோம். நம்ம ஃபஸ்ட் ட்ரேடரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரே குஷியில் இருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு செய்தி வேணும்னா நீங்கள் எப்போதும் நம்ம தம்பி வினோதோட இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மணிப்பேச்சு.comல இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கிறோம். கூகுளை பற்றியும் அதில் ஒரு டீட்டெயில்டு பீஸ் எழுதியிருக்கிறேன், பாருங்கள். அடுத்த விஷயமாக நம்ம வந்து லோக்கலில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். கோல்ஃப்ளே கிங்ஸ் அப்படிங்கிற ட்ரேட்மார்க் கேஸை ஐடிசி ஜெயம் வந்துருச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் வேறு எந்த சிகரெட்டும் கோல்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, அது ஐடிசிக்கு சொந்தம் அப்படின்னுடுச்சு. எப்போதுமே உங்களுக்கு சொல்கிறேன், ஐடிசிக்கு பயங்கர மோட்டு. புதுசாக கம்பெனி இனிமேல் தம்மடிக்க பண்ண முடியாது. அதே சமயத்தில் புதுசாக இம்போர்ட் பண்ணி விற்க முடியாது. புது கம்பெனி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து ஐடிசிக்கு ஒரு பெரிய மோட்டார் ரெடி பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது அந்த கோல்டன் டுபாக்கோ ஒரு டுபாக்கோ கம்பெனி இருக்குது. அது யாருன்னா நம்ம லலித் மோதி கம்பெனி காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு. அதனால் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் தான் காம்படிஷனு. அதில் தான் அம்மா தம்பி அண்ணனுக்குள்ள குஸ்தி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோர்ட்டு கேஸ் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க எங்கே சிகரெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதனால் ஐடிசிக்கு தனிக்காட்டு ராஜாவாக ஓடிட்டு இருக்கிறான். அதனால் நம்ம ஐடிசியை பிடிச்சி வைக்கிறோம். இன்ஃபோசிஸோட பைபேக்கில் பல பேர் போட்டிருக்காங்க. 100 மில்லியன் ஷேர் வாங்குகிற இடத்துல 500 மில்லியன் ஷேர் வந்திருக்கு தான். 1:5 லாட்ரி. அப்போ 50 ஷேர் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 10 ஷேர் போகும்னு நினைக்கிறேன். லாட்ரியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. அதனால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகிடும். அடுத்தது பஜாஜ் வந்து ரிக்கி அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ இப்போ தான் அங்கேயே போட்டிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக 200 சிட்டிலையும் இறங்கிடுவோம். இந்தியாவில் இருக்கிற டாப் 200 சிட்டிஸில் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துருங்கிறான். கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி ஆட்டோவை கேஸ் ஆட்டோவை எடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோ ஃபுல்லாக எலக்ட்ரிக்கு போகும். எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம எம்என்டெம்மு 1000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கட்டுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார், 1000 சார்ஜிங் ஸ்டேஷன் கட்டுங்க. ஸோ
அது எல்லா வண்டியும் சார்ஜ் பண்ணும். ஸோ இது டாட்டாக்கும் நல்லது, மஹேந்திராவுக்கும் நல்லது. கோல்டு இந்த வருஷம் 60% ரேலி ஆகிருக்கு. ரூபா விழுந்தாலும் கோல்டுக்கு ஜாஸ்தி நல்லது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஏறினாலும் கோல்டுக்கு நல்லது. நம்ம டார்கெட்டோட எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி கோல்டை நீங்கள் போய் மேக்கிங் சார்ஜோடு வாங்கணுன்னா 13,000 காசு எண்ணி எடுத்து வைக்கணும். அதனால் இந்த 13,000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் கோல்டு வாங்க முடியும். நம்ம டார்கெட் அச்சீவ்டு. அடுத்தது ஓலா ஹோம் பேட்ரிஸில் நாங்கள் பெட்டு கட்ட போகிறோன்னு. எதை தின்னா பித்தியத்தை தெரியும், எவன் QIP கொடுப்பான், எவன் காசு போடுவான்னு பார்த்துன்னு இருக்கிறான். ஓலாவில் எவனும் காசே போட மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்குது. HCL டெக்கும் அமேசானும் ஒரு டைப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இந்த FDIயை கொண்டு வரத்துக்கு டீலு. இதனால் நல்லதாக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் RBIயில் போட்டதில் அவர் டாலராக விற்கிறதுல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுல நம்ம NRI இருக்கிறாங்களே, தேசிய NRI, எவனும் இந்தியாவில் பணத்தை போட மாட்டேங்கிறான்னா 40% NRI டெபாசிட் கவுந்துடுச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்லை. அமெரிக்காலேயே 4.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது. இந்தியாவில் வெறும் 5.6க்கு தான் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் இல்லாததுனால எவனும் காசை போட மாட்டேங்கிறான், ஓடி போய்ட்றான் இன்றைக்கி. அதனால் 40% ட்ராப்பு. இதுக்கு தான் சொல்கிறது படித்தவனை போடுன்னு. அடுத்த விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நாட்கோ ஃபார்மா ஒரு பீதியை கிளப்பினாங்க. சென்னையில் இருக்கிற மணலி பிளான்ட்லேயும் இன்னொரு பிளான்ட்லேயும் US FDI வந்துருச்சு. பூச்சாண்டின்னு சொல்லி 2% விழுந்தது. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் மேனேஜபிள் தான் அப்படின்னு சொன்னோன்னே குப்புன்னு 10% ஏறிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறது எப்படின்னா, ஹாக்கியை பேட் நியூஸ் வரைச்ச நம்ம ஹாக்கியை தூக்கணும். ஹாக்கியை தூக்கினீங்க, நல்லா போச்சு. அதே மாதிரி கர்நாடகா பேங்க்கில் ரேலி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு கருப்புள்ளி கொடுத்து உங்கள் திருஷ்டியை போக்கிறதுக்கு இன்னொரு நியூஸு. HPயில் ஒரு 6,000 பேரை செக் பண்ணுறாங்களா. டெய்லி காத்தால் பார்த்தா எவ்வளோ பேரை செக் பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். 6,000 பேர் செக் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறான், டாடா மோட்டார்ஸு சியாரான்னு ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சியாரா நம்ம விஷ்ணுக்கெல்லாம் ஃபேவரட் வண்டியாக இருக்குது. யாரை திரும்பினாலும் இது ஃபேவரட் வண்டி சார் அந்த காலத்தில் அப்படின்னாங்க. ஆனால் அப்போ போய் நான் பார்த்தா 4,000 வண்டி தான் விற்றுருக்கு. டோட்டலாக 4,000 5,000 வண்டி தான். அது இப்போ ஐகானிக் வண்டின்னு 90s கிட்ஸு சொல்கிறாங்க. அந்த ஐகானிக் வண்டியை இப்போ 11,50,000 ப்ளஸ் டேக்ஸஸ்னு இறக்க போகிறாங்க. ஆன் ரோடு 13 லட்சம் வரும்னு விஷ்ணு கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டாரு. 14 லட்சம் வருகிறாரு. என்னெல்லாமோ நேற்று எனக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணார். டிசம்பர் 16 புக்கிங் ஆரம்பிக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டாடா மோட்டார்ஸு சைலேஷ் சந்திரா அந்த வண்டியை நாங்கள் இறக்கினப்புறம் டோட்டல் SUV மார்க்கெட்டில் எல்லா மாடலையும் சேர்த்து, இருக்கிற மாடல் ஹேரியர் வீரியர்லாம் சேர்த்து நாங்கள் 30%லேருந்து 25% 30% பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாட்டா 100 கார் விற்றுனா 72 கார் SUVயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடச்சிருச்சு. புக்கிங்கு பயங்கரமாக ஏறும். இது அந்த ஹியூண்டாய் கிரெட்டாவை டார்கெட் பண்ணும், வென்யூவை டார்கெட் பண்ணும், மாருதி பிரெஸாவை டார்கெட் பண்ணும். ஜிம்மி தான் ஜிம் ஆகிடுச்சு. ஸோ ஜிம்மியும் புட்டுக்குச்சு. அதனால் இது ஒரு புது கேட்டகிரியாக டெவலப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் ஏர்டெல் பார்த்தான், என்னடா இது இவ்வளோ விலை தரீங்க நீங்கள், ஷேர் விலை ஓவராக இருக்குது. கொஞ்சம் சிங்டெல் முன்னாடி விற்றான். ப்ரமோட்டர் என்ன பண்ணுறான், ஒரு 0.5% 3/4% விற்று காசை எடுத்துக்கிறான். நீங்கள் இந்த ரேட்டை தான் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தின்னு அவனே சிக்னல் பண்ணுறான். ப்ரமோட்டர் ஸ்டாக்கை திரும்பி வாங்கினா என்ன அர்த்தம்னா, விலை கம்மியாக இருக்குது, நான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு அவன் அசியூம் பண்ணிக்கிறான். ப்ரமோட்டர் ஸ்டாக்கை விற்கிறான்னா, இது ரொம்ப ஜாஸ்தி விலை கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு அர்த்தம். அதனால் பார்த்து அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. இதுதான் மார்க்கெட்டு. ஓவராலாக இன்றைக்கி எல்லாம் ஹாப்பி நியூஸு, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. அதனால் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 நாள் நம்மளுக்கு ஷாப்பிங்க்கு சான்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி ஷாப்பிங் சான்ஸ் கிடைக்கல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க.
நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.